ஹாய் நண்பா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் அதாவது வேலை தர்றேன்னு சொல்லி ஏமாத்துகிற கூட்டங்கள் நிறையா இருக்குது. அதில் நான் எப்படி சொல்கிறேன்னா, அதிகமாக தேர்ந்தெடுத்தது இந்த மைவி3 ஆட்ஸு, இந்த டிரான்ஸ் இந்தியா. யோ இந்த டிரான்ஸ் இந்தியாலாம் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், ரியலாக நான் இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட பணம் நமக்கு தேவை. அப்படி நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், உங்கள்கிட்டருந்து ஒரு 10 ரூபாயை நான் பிடுங்குவேன். நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட எனக்கு 10 ரூபாய் பிடுங்கி தரணும். அவனுக்கு கீழே இன்னொருத்தன் 10 ரூபாய் பிடிங்கி எங்கள்கிட்ட தரணும். இவனுங்க வேலை தரேன்ற சொல்லி ஒரு இடத்துல மீட்டிங்கை போடுவானுங்க. அந்த மீட்டிங்க்கு 100 ரூபா நம்ம தரணும். அதாவது நம்ம வேலை தேடத்தான் போகிறோம். இவனுங்க வேலை கொடுக்குறதுக்கு முன்னாடியே 100 ரூபா பிடுங்கிட்டு தான் விட்றானுங்க. அப்போ நீ இதில் சேர்ந்துட்டீங்கன்னா எவ்வளோ பிடுங்குவானுங்க? ஸோ டிரான்ஸ் இந்தியா இப்போவும் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இந்த சின்ன சின்ன நோட்டீஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த ஓஎல்எக்ஸில் கொடுத்து வர வச்சு ஏமாத்துறது. தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை ஃபஸ்ட்டு கேளுங்க. டிரான்ஸ் இந்தியாவா? எந்த கேள்வியும் இல்லை, எந்திரிச்சு வெளியே வந்துரு, அவ்வளோதான். அது டிரான்ஸ் இந்தியானாலே ஸ்கேம் தான். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு நண்பா. விற்கிற விலைவாசிக்கு அவன் கடன்காரனாக சுற்றிட்டு இருக்கிறான். இவனுக்கு 9,000 நம்ம டெபாசிட் பண்ணணுமாப்பா? என்ன கேரண்டி இருக்குது இவனுக்கு டெபாசிட் பண்ணணும்? அது மாதிரி இதில் இன்னொன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி கோயம்புத்தூரில் நிறைய இருக்குது நண்பா. அது என்ன ஸ்கேமுன்னா, போக வச்சுருவாங்க. ஒரு புக்கை கொடுத்து அதில் நீங்கள் எழுதிட்டு வரணும். அழகா அடித்து எழுதக்கூடாது, திருத்து எழுதக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன தான் கரெக்டாக எழுதியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதை அடிச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மிஸ்டேக்கை அடிச்சு விட நமக்கு பணம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணமும் லாஸ், பெட்ரோல் செலவு லாஸ். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்புன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் என்ன தான் அழகாக எழுதுங்க, ஆனால் கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுதி கொடுத்தாலும் நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு பணத்தை பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ தேடுவாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இது எல்லாமே ஸ்கேமு தான். தைரியமாக நம்பர் கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே ஸ்கேமு தான். இதெல்லாம் ஹிந்திக்காரங்க தான். நோ ஜாப் 101 10%. இதெல்லாம் சும்மாங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஏங்க நீங்கள் எழுதி கொடுத்தோடனே அவன் பணத்தை கொடுத்துருவானா? அந்த அளவுக்கு அவன் கோடீஸ்வர வாரி வழங்கும் வள்ளல். என்ன நண்பா, இந்த டிரான்ஸ் இந்தியா மாதிரி தான் நண்பா இதுவும். தயவு செஞ்சு யாராச்சும் போய் ஏமாந்துட போகிறாங்க, சொல்லுங்கள் தயவு செஞ்சு.